ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜர் ரசித்து ரசித்து திருக்குறள் பெண்களை சொல்கிற ஒவ்வொரு வாக்கியத்தையும் கேட்டுருக்கார். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 73வது வாக்கியம். உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரை போலே. போன வாக்கியம் அவன் என்ன சொன்னான்? உயிராய பெற்றேனோ ஊமையை போலே அப்படின்னா. இப்போ திருநறையூர் அரையரை பற்றி சொல்கிறா. பிள்ளை திருநறையூர் அரையர் திருநறையூர்லேயே தான் இருந்தார். ரொம்ப பக்திமான். ஒரு தடவை அவர் மனைவி குழந்தையில கூட்டுண்டு தொட்டியம் திருநாராயணபுரம் போகிறார். அங்கே உள்ள வேதநாராயண பெருமாளை சேவிக்கலான்னு. அப்போ அங்கே கும்பாபிஷேக வேலைகள் நடந்துட்டுருக்கு. அதனால் எங்கே பார்த்தாலும் மரக்கட்டைகள் கூரை வேஞ்சு எல்லாம் வேலை பண்ணிட்டுருக்கா. அப்போ சில விஷமிகள் என்ன பண்ணால் கோவிலுக்கு போய் தீ வச்சுட்டா. ஸோ வெயில் வேறு, காற்று வீச வீச அக்னி அப்படியே பரவுறது. உடனே பணியாளர்களாக என்ன பண்ணா, அங்கேருந்து ஓட்டம் பிடிக்கிறா. ஆனால் யார் பெருமாளை பற்றிலாம் நினைக்கல. அவள் உயிருக்காக ஓடி போகிறா. அப்போ தான் பிள்ளை திருநறையூர் அரையர் நினைக்கிறார், அடாடா உள்ள கர்ப்பகத்தில் சுவாமி இருக்காரே, அவர் மேனி அக்னிப்பட்டால் தாங்காதே, ரொம்ப மென்மையானதே, அக்னி சூடு தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பகவான் அப்படியே கட்டிக்கிறார். பகவான் திருமேனி புண்ணாகலாமா அப்படின்னு. இந்த நம்ம உடம்பு என்ன ஆனால் என்ன, இது வேறு அநித்தியமான உடம்பு. இந்த உடம்பு எப்படி போனால் என்ன, அவரோட உடம்பு அப்புறாக்குத திவ்யமங்கள விக்கிரகம், அதுக்கு ஒன்று கூட ஆகக்கூடாது, ஒரு தீ ஜுவாலை கூட விழக்கூடாது அப்படின்னு அப்படியே பகவான் அணைச்சிண்டாராம். அவர் அணைச்சிட்டதை பார்த்துட்டு அவருடைய மனைவி குழந்தைகள் எல்லோரும் அணைச்சிக்கிறா. அவள் எப்படி அணைச்சிண்டாலாம், போர்வையை போல் அப்படி ஃபுல்லாக பகவான் மேலே வேறு எந்த இதுவும் விழ முடியாத அளவுக்கு போர்வை மாதிரி போத்தினா மாதிரி மறைச்சிண்டாலாம். அக்னி மேலேருந்து விழுறது, எல்லாம் கட்டைகள்லாம் எரிஞ்சு எல்லாம் இவா மேலே தான் விழுறது. ஆனால் இவள் எல்லாத்தையும் நாராயணா நாராயணான்னு ஜபிச்சுண்டே நீ நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு நாராயணன் ஜபத்தை ஜபிச்சுண்டே அவள் அப்படியே எல்லோரும் கருகி விழுந்துடுறா. பகவானுக்கு ஒன்று தீ கூட விழவே இல்லை. அப்படியே அந்த வேதநாராயண பெருமாள் கண்கள் அப்படியே கண்ணீர் பெரியதா. என் பக்தன் எப்படி என்னை காப்பாற்றிருக்கான் பாரு, தன் உடம்பை வெறுத்தானே, இதுக்காக தன் உடம்பையே வெறுத்தானே சொல்லிட்டு மோட்சத்தை கொடுத்தாராம். மோட்சத்தை கொடுக்கறச்சே எப்படி, முதல்ல குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் கொடுத்தார். ஏன்னா அடியாருக்கு அடியார் இல்லையா, அவர் பகவானை கட்டின்றார் பிள்ளை திருநறையூரார். ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் மோட்சம். இவளும் அடியார், அதனால் இவாளுக்கு முதல்ல மோட்சத்தை கொடுத்து அவருக்கும் மோட்சத்தை கொடுத்தாராம். இதைத்தான் அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா. இதை போல் நான் உடம்பை வெறுத்தேன்னா, உடம்பில் அபிமானம் இருக்கிறாள் தானே என் கஷ்டத்தை பெருசாக நினச்சி இந்த ஊரை விட்டு போகிறேங்கிறேன். வைத்தியமாதி பெருமாளுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது, நான் இங்கேருந்து அவரை பாதுகாத்துக்கின்னு இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு ராமானுஜர்கிட்டே சொல்கிறா. இப்போ மிஞ்சி சொன்னாலே 3வது வாக்கியத்தில் தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினி போலேன்னு, அந்த மாதிரி இப்போ உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரை போலே, அப்படி எதுவுமே எனக்கு இல்லையே, உடம்பே பெருசுன்னு நினச்சின்னு விட்டுட்டு போகிறேனே அப்படிங்கிற. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த அநித்தியமான உடம்பில் ரொம்ப பற்று வைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பகவானுக்கு நம்மளால் முடிஞ்ச கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு பிள்ளை திருநறையூரார் மாதிரி உடம்பில் அபிமானம் இல்லாமல் பகவானுக்கு கைங்கரியத்தையே நம்ம நினச்சிட்டு இருக்கணும். பகவத் கைங்கரியத்துக்கு ரொம்ப கரெக்டான உதாரணம் யாருன்னா இளைய பெருமாள் தான். ஏன்னா அவர் நாட்டிலையும் சரி காட்டிலையும் சரி ராமருக்கு ஃபுல்லாக கைங்கரியம் பண்ணினார். முதல்ல இளைய பெருமாள் தான். ஏன்னா ஆதிசேஷனோட அவதாரம். பகவானை விட்டு ஆதிசேஷன் நகர்ந்தே இருக்க மாட்டாரே. அவர் 2 விஸ்வாமித்திரர் தசரத்தை போய் தன் யாகசாலைக்கு ராமரை அனுப்பும்படி கேட்ட உடனே லக்ஷ்மணனையும் கூட போனார். ஏன்னா அவருக்கு ராமர் கைங்கரியத்தை விடவே முடியாது. அப்புறம் வனவாசம் போகும்போதும் கைங்கரியத்துக்காக 14 வருஷம் கூடவே போனார். இந்த 14 வருஷமும் ராத்திரி பகல் பாராமல் கைங்கரியம் செஞ்சார். அதான் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதக ஸ்வபதஸ்சன்னர். அதாவது நான் எப்படி பர்மிஷன் வாங்கினார்னா, நான் உங்கள் கூடவே ராமர் சீதாவுக்கு ஃபுல்லாக பாதுகாப்பாக தூக்கத்துலேயோ முழிச்சுண்டோ நீங்கள் எப்படி பண்ணாலும் நான் உங்கள் கூடவே இருந்து உங்களை நான் கைங்கரியம் பண்ணுவேன், இரவு பகல் பாராமல் கைங்கரியம் பண்ணுவேன்னார் இல்லையா. அதான் லக்ஷ்மணரோட கைங்கரியோட விசேஷம். அப்புறம் பிள்ளை நறையூரார் அரையர், அவரை பற்றி இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா அவள் முழு குடும்பமுமே பெருமாளோட மேனி நெருப்பப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக அத்தனை பேரும் போர்வை போல் போத்திண்டு முழு குடும்பமும் உயிரை போட்டாலே. ஏன்னா அவள் தெரியும் உயிர் போயிடும், நெருப்பில் பட்டால் உயிர் போகும் தெரியாதா. ஆனாலும் தெரிஞ்சே பகவானை காப்பாற்றணுங்கிற கைங்கரியத்துக்காக மேனியை விட்டாரே, அது அவரோட கைங்கரியம். அப்புறம்
ஜடாயு, அதான் பெரிய உடையார். அவர் என்ன பண்ணார்? ஸ்ரீகாரியம் செஞ்சே உயிரை விட்டவர். சீதா பிராட்டியை ராவணன்ட்டு ரட்சிக்கிறதுக்காக சண்டை விட்டு உயிர் நீத்தார் இல்லையா, அது அவரோட கைங்கரியத்தை காமிக்கிறது. அப்புறம் சிந்தையந்தி, அவள் இத்தனைக்கு எடப்பெண், ரொம்ப கிருஷ்ண பக்தி மட்டும்தான் அவளுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இவளுக்கே சுமாரான பக்தின்னு சொல்கிறா. அப்போ அங்கே இருக்கிற மற்ற கோபிகர்களுக்கெல்லாம் எவ்வளோ பக்தி இருக்கணும் கிருஷ்ணர் மேலே. ஆனால் இவளே என்ன பண்ணா? உடம்பை இங்கே வாசப்படியிலே விட்டுட்டு ஆத்மாவை கண்ணன்ட்டு அர்ப்பணிச்சுட்டா. எப்படின்னா, கண்ணனோட குழலை கேட்டது, ஓசை கேட்டவுடனே அப்படியே மயங்கிட்டா. அவளால் உள்ளே இருக்கவே முடியல. அப்படியே வாசப்படிக்கு வந்தால் அங்கே மாமனார் மாமியார் பெரியவாள்லாம் இருக்கா, தாண்டிலாம் போக முடியாது. அப்படியே வாசப்படியிலேயே நின்று உருகிறா. ஸோ அந்த மயக்கத்தில் வந்த ஓசையோட மயக்கத்தில் அப்படியே புண்ணியமெல்லாம் கரைஞ்சி போய்டுறது. ஆனால் போக முடியலன்னு ஏக்கம் வருது இல்லையா, அந்த ஏக்கத்தில் பாவமெல்லாம் கழிஞ்சுடுறது. எப்போவுமே அதீத சந்தோஷம் அதிக துக்கம் வந்தால் உடம்பு எப்படி உடனே போயிடும். ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது, சடன்னாக ரொம்ப துக்கமும் வரக்கூடாது இல்லை. அவளுக்கு ரெண்டும் சைமல்டேனியஸாக ரொம்ப ஜாஸ்தியாக வந்ததுனால அப்படியே உயிரை விட்டுட்டா. அதுதான் சரீரத்தை இங்கே விட்டுட்டு ஆத்மா கிட்ட ஆத்மாவை கண்ணன்ட்ட அர்ப்பணிச்சுட்டா. இவள் எல்லாருமே பகவத் கைங்கரியத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சுண்டவா. அது மாதிரி நம்மளும் பகவத் கைங்கரியத்தை விடவே கூடாது. இந்த உடல் அனித்தியம் இல்லையா, அதனால் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம எவ்வளோக்கு முடியுமோ நம்மளால் ஆன கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது தான் இந்த வாக்கியத்தோடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.